ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற மாற்று ஆசனங்கள், ஒன்று விபரீத கரணி ஆசனம், மற்றொன்று மச்சாசனம். இந்த விபரீத கரணி ஆசனம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகுது, சரி செய்யப்படுது. அதே போல் அனைத்து நோய்களுக்கும் அருமருந்தாக இந்த ஆசனத்தை சொல்லுவாங்க. ஸோ எல்லா நோய்களுமே இந்த ஆசனத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறப்பான ஆசனம் தான் இந்த விபரீத கரணி ஆசனம். இதற்கு மாற்று ஆசனமான மச்சாசனம். மச்சன்னா மீனுன்னு அர்த்தம். மீன் போல உடம்ப வளைக்கிறது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், சுவாச சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதே போல் உடம்பு ஒரு வனப்பாகும், அழகாகும். மார்பு பகுதியில், அதாவது மார்பு பகுதி நல்ல விரிந்த நிலையில், அதாவது இருக்கிற மாதிரி ஒரு அழகு தோற்றம் நமக்கு வாய்க்கும் இந்த மச்சாசனம் செய்வதனால். சரி, இந்த 2 ஆசனங்களையும் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ கற்றுக்கலாம். இதில் மல்லாந்த நிலையில் படுத்துக்கலாம். இப்போ விபரீத கரணி ஆசனம் அப்படிங்கிறது இந்த பிட்டம் பகுதியில், அதாவது இடுப்பு பகுதியில் நம்ம கைகளை வைத்து கால்களை இப்படி ஒரு 45 டிகிரி வளைக்கணும். தலைப்பக்கமாக ஒரு 45 டிகிரி வளைச்சி நிறுத்தணும். ஒரு 20 செகண்ட் அந்த நிலையில் நம்ம ஆசன நிலையில் இருக்கலாம். இப்படி கால்களை மேலே உயர்த்தி இதே நிலையில் ஒரு 45 டிகிரி ஒரு 30 செகண்ட் இருக்கலாம். மெதுவாக கால்களை விட்டு, இதுக்கு மாற்று ஆசனம் மச்சாசனம். அதாவது பாருங்க, கால்களை பத்மாசனம் போட்டுக்கிறேன். இப்படி இந்த படுத்த நிலையிலேயே பத்மாசனம் போட்டுக்கணும். இப்போ 2 கைகள் சப்போர்ட்டோட தலைப்பகுதியை கீழ் நோக்கி எடுத்துகிட்டு போகணும். இந்த முதுகு பகுதி முழுவதும் மேல் நோக்கி உயர்ந்துடும். கைகளை கொண்டு இந்த கட்டை விரலை பிடிச்சிக்கணும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெதுவாக கைகள் சப்போர்ட்டோட தலையை ரிலீஸ் பண்ணணும். இப்போ பத்மாசனத்தை விலக்கிக்கிட்டு சாந்தியாசனம். மெதுவாக கால்களை மடக்கி இடது பக்கமாக சரிஞ்சு இந்த ஆசனம் செய்கிறதுனால, இந்த மச்சாசனம் செய்கிறதுனால முதுகுத்தண்டு குறிப்பாக நல்லா பலமடையும். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான மாற்று ஆசனங்களை கற்கலாம். நன்றி, வணக்கம்.